திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக எளிமையான ராகத்தோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு திருமுறைகளிலுமே ரொம்பவும் அற்புதமான அந்த பொருளை உணர்ந்து பாடுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. ஏன்னா பொருள் உணர்ந்து பாடுறது மாதிரி ஒரு விசேஷம் எதுவுமே கிடையாது. நம்முடைய இறை உணர்வுக்கு ஒரு பாலமாக அமைகின்றது. அடுத்ததாக முதல் திருமுறையிலிருந்து திருஞான சம்பந்தர் அருளிய திருநீலகண்ட பதிகம் என்கின்ற பதிகத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பாடலையுமே நீங்க எளிமையான ராகத்தோட ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இந்த சேனல்ல அடுத்தடுத்த பதிகங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிகத்தோட பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம். பாடுறதுக்கு முன்னாடி இந்த பதிகத்தோட பொருளை நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். அவ்வினை அப்படிங்கிறது என்னன்னா முற்பிறவிகளிலுடைய தீவினை. முற்பிறவிகளின் தீவினை காரணமாக இப்பிறவியில் அனுபவிக்கும் இந்த வினைகள் அப்படின்னா இப்பொழுது அனுபவிக்கும் இந்த வினைகள், இந்த ரெண்டையுமே அவற்றை மறந்து வாழ்வது தவறாகும். இந்த மாதிரி இந்த தீவினைகளை மறந்து வாழ்வது தவறாகும் அப்படின்னு சொல்றார். உடம்பிலும் உள்ளத்திலும் செய்பவைகளால் அப்படின்னா காரியங்களால், வினைகளால் இறைவன் களலை அப்படின்னா திருவடிகளை போற்றி வழிபடுவோம். இறைவனுடைய களலை போற்றி வழிபடுவோம். அப்பொழுது பழைய வினைகள் நம்மை தீண்டாது. இதையே அன்பால் வணங்குவோம் என்று இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் அறிவுறுத்துகிறார். அடுத்த ஸ்டான்ஸால காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் எயில் மூன்றெரித்தீர் என்று இருபொழுதும். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். சிவனுக்கு பணிபுரிய மலர் தோட்டங்கள் வளர்த்து காலை மாலை பூக்கள் அர்ப்பணித்து அவருடைய 3 கோட்டைகளை, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 கோட்டைகளை வென்ற சிவபெருமான், வென்றவனுடைய தோற்றத்தையும் திருவடிகளையும் புகழ்வோம். பூவினை கொய்து மலரடி போற்றுதும் அப்படின்னா இந்த பூக்கள் மலர் தோட்டங்கள் பணி வளர்த்து காலை மாலை பூக்களை அர்ப்பணித்து அவருடைய பாதங்களை வணங்குவோம். எந்த மாதிரி உடைய சிவபெருமானுடைய பாதங்கள்? அந்த சிவபெருமான் எதை அளித்தார்? ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 பெரிய கோட்டைகளை வென்றார். அந்த வென்ற தோற்றத்தையும் திருவடிகளையும் நாம் புகழ்வோம். இந்த வழியில் பழைய வினைகள் நம்மை தீண்டாது. அடுத்த ஸ்டான்ஸால முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம் அப்படின்னு கொடுத்திருக்கார். இந்த முளைத்தடம் மூழ்கிய போகங்கள் அப்படின்னா இந்த குடும்பத்தில் உள்ள பற்றுக்கள், இன்பங்கள் அனைத்தையும் அழித்து என்னை ஆட்கொண்டீர் ஆண்ட விரிசடையீர், விரிசடையுடைய பெருமானே, இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களும் இன்பங்களையும் அழித்து என்னை ஆட்கொண்ட விரிசடையீர், இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவையுடையீர் அப்படின்னா இலைத்தலை அப்படின்னா பில்வ இலையையும் சூலத்தையும் மழுவும் உடைய சிவபெருமானே, உன்னை வணங்கினால் எந்த பழைய பாவங்கள் நம்மை தீண்டாது. ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்கார். அடுத்த பாடல் விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும். விண்ணுலக ஆள்கின்ற அப்படின்னா விண்ணுலகை ஆள்கின்ற
விச்சாதரர்கள் அப்படின்னா கல்வியையும் அறிவையும் உடையவர்கள். விச்சாதரர்கள்னா வேதியரும் வேத பாடகர்கள், புண்ணியர் என்று இருபோதும் புண்ணியர்கள். அவர்கள் அனைவரும் தொழப்படும் புண்ணியனாகிய சிவபெருமானே, கண்ணிமையாதன மூன்றுடையீர், உன்னுடைய மூன்று கண்களுக்கும் இமையற்ற கண்களை உடைய சிவபெருமானின் கழல் அடைந்தோம். பாதங்களை அடைந்தால் எந்த தீவினையும் நம்மை தீண்டாது. அவருடைய பாதங்களை உறுதியாக நாம் பற்றி கொண்டு திருவடியை புகழ்வோம், வணங்குவோம். அப்பொழுது அந்த எந்த தீவினையும் நம்மை தீண்டாது. அடுத்த பாட்டுக்கு, மற்றினை இல்லா மலை திரண்டன்னத்தின் தோளுடையீர், கிற்றமை ஆட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ. மிகவும் உறுதியான தோள்களை உடையவர்கள், கிற்றமை ஆட்கொண்டு கேளா, என்னுடைய குறைகளை கேளாது ஒழிவதும் உந்தன் தன்மையா. சொற்றுனை வாழ்க்கை துறந்து என்றால் வேதங்கள் கூறும் மகிமை உடைய அந்த வாழ்க்கையை துறந்து உன் திருவடி அடைந்தோம். வேதங்கள் கூறும் மகிமை உடையவர், அதான் சொற்றுனை வேதியன். அந்த மாதிரி உலக வாழ்க்கை அனைத்தும் துறந்து உன் திருவடி அடைந்தோம். செற்றமை தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம், எந்த வினையும் நம்மை தீண்டாது. அடுத்த பாடல், மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம். அப்படி என்றால் இறைவனை மறக்கும் மனதினை மாற்றி எம் ஆவியை அப்படின்னா உயிரை வற்புறுத்தி உந்தன் திருவடி கீழ் என்னை ஆட்கொண்டாய். பறித்த மலர் கொடு வந்துமை ஏத்தும் என்றால் பறித்த மலர்களை கொண்டு உன்னை வழிபடுவோம். அப்பொழுது எந்த குறையும் இல்லாதபடியே நாம் வாழ்வோம். உந்தனுடைய கழலை அடைந்தவர்களுக்கு எந்த தீவினையும் தீண்டாது. அடுத்ததாக, கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கே, பிறவியை மறந்து உலக வர்த்தகத்தை வெறுத்து அவருடைய திருவடியைப் போல எந்த ஒரு சக்தியும் நம்மை தீமையான எந்த சக்திகளும் நம்மை அணுகாது. பிறவியை மறந்து உலக வர்த்தகத்தை வெறுத்தவர்களுக்கு, வெறுத்து அவருடைய திருவடியை பற்றியவர்களுக்கு எந்த தீய சக்தியும் தீண்டாது. மிகவும் உருகி விழுந்து மலர் மாலை தூவி வழிபடுவது, அந்த மாதிரி இருக்கும் அடியார்களுக்கு எந்த தீவினையும் தீண்டாது. செருக்கோடு இருக்கும் அரக்கனையும் அருள் செய்த பெருமானே, உன்னை வணங்கியவர்களுக்கு எந்த தீவினையும் தீண்டாது. அடுத்த பாடல், நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து நறுமணம் கமழும் மலர்களை உடைய அந்த பிரம்மா, நான்முகன் என்றால் பிரம்மா, நாரணன் விஷ்ணு, இவர்கள் இருவரும் வாது செய்து அடிமுடி காண்பதற்கு வாது செய்து இருக்கும் இந்த இருவர்களிடம் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும், இந்த இருவர்களும் உன்னை தோற்றும் பொழுது வணங்கினார்கள். சீற்றம் தாம்பினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம். அப்படி என்றால் பிரம்மாவும் விஷ்ணுவும் வாது செய்து அடிமுடி காணாமல் இருக்கும் அவர்கள் உன்னை கண்டதும் வணங்கிய உந்தன் திருவடிகளை பற்றியவர்களுக்கு எந்த தீவினையும் தீண்டாது. சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். அப்படி என்றால் சாக்கியர்கள் என்றால் நாடோடிகள், சமன் உருவாகி என்றால் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மந்திரமே அஸ்தி நாஸ்தி என்பதுதான். அவர்கள் எல்லா போகத்தையும் பற்றையும் விட்டுவிட்டார்கள். பூக்கமல் கொன்றை புரிசடை ஈரடி போற்றுகின்றோம். கொன்றை பூவால் உந்தனுடைய புரிசடையில்
சேவித்து உன்னுடைய திருவடிகளை போற்றுகின்றோம். எந்த தீவினையும் எம்மை தீண்டாமல் நீ காப்பாயாக அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக, பிறந்த பிறவியிற் பேணியம் செல்வன் களல் அடைவான், இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோனடிக்கேன் என்றால், இப்பிறப்பு இந்த பிறவியை பேணி செல்வன் களல் அடைவான் என்றால் சிவபெருமானுடைய களல் பாதத்தை அடைவான். பிறகு இறந்த பிறவி உண்டாகில் மீண்டும் இறந்து மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும் என்றாலும் இமையவர் கோனடிக்கீன் என்றால் இறைவனுடைய அடிமையாக இருக்கும் பிறவியை நாட வேண்டும். திறம்பயில் ஞானசம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார். ஞானசம்பந்தனுடைய இந்த 10 பாடல்களையும் பாடுபவர்களுக்கு நிறைந்த உலகினில் வானவர் கோனொடும் கூடுவரே. மிகவும் செல்வ செழிப்போடு கோனொடும் கூடுவரே. கோன் என்றால் அரசன், வானவர் கோனொடும் என்றால் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாகிய சிவபெருமானை அடைவார்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இந்த 10 பாடல்களுக்கும் பொருளை நாம் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக இந்த பாடலை மிகவும் எளிமையான ஒரு ராகத்தோட தான் நம்ம பாட போறோம். இந்த பாட்டுடைய பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம். திருநீலகண்ட பதிகம் ரொம்ப அற்புதமான ஒரு பதிகத்தை நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு பதிகமுமே ரொம்ப எளிமையாக இருக்கின்றது. நீங்க அடுத்தடுத்த பதிகத்தை ரொம்ப சுலபமா பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் நம்ம இப்போ எல்லா பதிகத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த திருநீலகண்ட பதிகத்தை நாம் பாடலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். அவ்வீனைக்கு வீணையாம் என்று சொல்லும் அஃதறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்குணமன்றே. கைவினை செய்தம் பீரான் களர் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தெம்மை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம். காவினை இட்டும் குளம் பல தொட்டும் கனிமனத்தால், ஏவினையால் ஏயில் மூன்றெரித்தீரென்று இருபொழுதும், பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம், தீவினை வந்தெம்மை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம். முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம், விளைத்தலை யாவனம் கொண்டமையாண்ட விரிசடையீர், இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவையுடையீர், சிலைத்தம்மை தீவினை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம். விண்ணுலகாழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்றிரு போதும் தோழப்படும் புண்ணியரே, கண்ணிமையாதன மூன்றுடையீரும் களலடைந்தோம், திண்ணிய தீவினை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம். மற்றினை இல்லாமலை தீரண்டன்னத்தின் தோளுடையீர், கிற்றமை ஆட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ, சொற்றுனை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம், செற்றமை தீவினை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம். மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம், பறித்த மலர் கோடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், சிறப்பிலி தீவினை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம். கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கே,
உருகி மலர்கோடு வந்துமைய தூதும் நாமடியோம் செருவில்லரக்கனை சீரில்லடர்த்தருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம் நாற்றமலர் மீசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் மோடியும் தொடர்வரியீர் தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாம் வீணை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம் சாக்கியப்பட்டும் சமண் உருவாகி உடை ஒழிந்தும் வாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்கமல் கொன்றை பூரி சடை ஈரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்டப் பெறாதிரு நீலகண்டம் பிறந்த பிறவியிற் பேணியன் செல்வன் கழலடைவான் இறந்த பிறவியுண்டாகில் இமையவர் கோனடிக்கண் திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே திறம்பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே வானவர் கோனோடும் கூடுவரே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப எளிமையான ராகத்துல நம்ம இப்போ இந்த பாடல் பாடியிருக்கோம். இந்த சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப எளிமையான பதிகத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு திருமுறையிலிருந்து எளிமையான ராகத்தோடு இருக்கும் ஒரு பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.